இல்லைங்க. ஒரு பொண்ணு முன்னுக்கு வந்தா பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணு யூடியூப் பக்கம் வந்தா அவ சேனல்ல போய் பேட் கமெண்ட் பண்றீங்க. Facebook பக்கம் வந்தா வரவே கூடாதுங்கிற மாதிரி போய் பேட் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கள பார்த்து உங்களுக்கு என்னங்க பொறாம? நான் முக்கால்வாசி ஆண்கள பார்க்குறேன். பொண்ணுங்கள தவறா பேசுறவங்களா, சித்தரிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. பொண்ணுங்க அவங்களோட படிச்சதுக்கு அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ அவங்க ஃபேமிலி காப்பாற்றுறதுக்கும் பிள்ளைகளுக்காக தானே வராங்க. படிக்க வைக்கிறது ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும் தான் பொண்ணுங்க வந்து வராங்க. ஆனால் அதையும் சில பொண்ணுங்க வந்து தவறாக பயன்படுத்துறாங்க. வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது. நம்ம எப்படினாலும் வீடியோ போடலாம், காசு சம்பாத்தியம் பண்ணலாம் நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அது யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அது வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும், கொஞ்சமாவது டீசெண்டான வீடியோஸ் போடலாம். அதாவது நல்ல கருத்துக்கள் சொன்னாலுமே இங்கே வந்து யாருமே நல்ல கமெண்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. நான் வந்து இன்றைக்கி தாத்தா பூச்செடின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் இவ்வளோத்துக்கு அவர் ஜோசியம் பார்க்குறாரு போல. என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணியிருக்காரு? அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தாத்தா போய் அப்படி சொல்ல வேண்டியதுனே எதுக்கு இப்படிலாம் சை. ஆனால் இப்போ இந்த ஃபேஸ்புக் பக்கம் போனாலே பொண்ணுங்களுக்கு நான் சில வீடியோஸ் நான் பார்க்குறேன். சில பொண்ணுங்க ஆடி பாடி நடிக்கிறாங்க, சாரி விற்கிறாங்க. சரி, சாரி விற்கிறது அவங்களோட ப்ரொஃபஷன். ரீல்ஸ் பண்ணாதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒழுங்காக சாரி விற்கிறாங்கன்னா ஒரு பொண்ணு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம சொசைட்டி வந்து சப்போர்ட் பண்ணாது. ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டா மீடியா லைனுக்கு வருவா? மீடியாவில் ஃபேஸ் காட்டி போடுற பொண்ணுங்களை போய் தப்பாக பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் பேசுகிறது மூலமாக நீங்கள் உங்களோட வளர்ப்பு என்ன, நீங்கள் என்ன லட்சணமான போனாங்கிறது தெரிய வந்துடும். அப்படி தானே? அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு பேஜில் வந்து நல்ல கமெண்ட் பண்ணாலும் ஒரு எஜுகேஷன் வீடியோஸ்க்கு தவறான கமெண்ட் கொடுக்குறது உங்களோட கேவலமான புத்தியை காட்டுது. வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி பர்சனலாக வந்து மேம் நீங்கள் குட் மார்னிங் சொல்லலாம். சரி, நான் குட் மார்னிங், ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன். இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க? கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மேம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? பிஸியாக இருக்கீங்களா? நான் தான் பதில் சொல்லலன்னு தெரியுதுல. அப்புறம் என்னத்துக்கு வந்து பேசணும்? ஏங்க உங்களுக்கு மானம் வேமா சூசோ கிடையாதா? எதுவுமே கிடையாதா? சில ஆண்களுக்கு முக்கால்வாசி ஆணுங்க பொண்ணுங்க பின்னாடி அலையிறாங்க. அவங்க அடுத்தவங்க பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் பிள்ளைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் அலையிறீங்க பாருங்களேன். அதுதான் இங்கே வெக்கக்கேடான விஷயம். நம்ம சொசைட்டிலே இப்படி தான். பொண்ணுங்களை வாழ விடக்கூடாது. பொண்ணுங்களை எந்த இன்டர்வியூ போனாலும் அவளுக்கு வேலை தரமாட்டாங்க. ப்ரிஃபரன்ஸு ஆண்களுக்கு தான் கிடைக்கும். அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். பொண்ணுங்களை யாருமே மதிக்கிறது இல்லை. இந்த சமுதாயம் அனாதிக்க சமுதாயம். வேலை கொடுக்குறதுக்கும் யோசிக்கும். நான் வேலை தாரேன்னு சொல்லும். ஆசை கட்டி மோசம் பண்ணும். தெருவா அழிஞ்சாலும் படிச்சதுக்குன்னு வேலை கிடைக்காது. ஆக மொத்தம் வேலையில்லா பட்டதாரிகள் அதிகமாயிட்டாங்க. படிச்சு என்னத்துக்குங்க? படித்து வேலை பார்த்தா பரவாயில்ல. வேலையே கிடைக்கலங்கும் போது அவங்க எல்லாருமே யூடியூப்புக்குள்ளே வரதான் செய்வாங்க. யூடியூப்புக்குள்ளே டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் வரதான் செய்கிறோம். அப்போது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க அதுக்குள்ளே வருவோம். எல்லா பொண்ணுங்களும் வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண லேடிஸ் கூட சம்பாத்தியம் பண்ணலாம் தானே. எல்லாருக்கும் பொதுவாக தானே இருக்குது. அப்போ நீங்களும் பொண்ணுங்களை தப்பாக பேசுகிறவங்க முதல்ல பேசுகிறது நிப்பாட்டுங்க. நீங்களும் வந்து சம்பாத்தியம் பண்ணுங்க. நீங்களும் ஒரு ப்ரொஃபைல் ஐடி ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலையா? நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது. யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஃபேஸ்புக் எப்படி ரன் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ஆட் எப்படி சம்பாத்தியம் பண்ணணும் தெரியலையா? தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் சம்பாத்தியம் பண்ணுங்க. எதுக்கு பொண்ணுங்களை வந்து கமெண்ட் பண்ணி நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன செத்த கேள்வி? உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? எந்த பரீட்சையில் வரப்போது உங்களுக்கு? எதுவும் எக்ஸாமில் அப்படி எதுவும் கேள்வி கேட்க போகிறாங்களா என்ன? தெரியலங்க. எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் வந்து பேசவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் எஜுகேஷன் வீடியோஸ்க்கே மோசமாக கமெண்ட்ஸ் வருது. நீங்களே எப்படி குத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சேனலில் இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. நம்ம சேனல் பேஜ் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஃபேஸ்புக் பேஜில் லட்சுமி கௌரி அந்த சேனலுக்கு உண்டான பேஜ் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் எனக்கு நான் இப்போ ரீல்ஸ் போடுறதை நிப்பாட்டிட்டேங்க. பழைய வீடியோ எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபேஸ் காட்டி போட்ட வீடியோ அவ்வளோ ரீல்ஸில் ஷார்ட்டில் அவ்வளோ போட்டு டெலிட் பண்ணியாச்சு. நான் ஃபேஸ்புக்கில் கூட டெலிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேண்டாம், மற்றவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு போகிறோம். ஆனால் மற்ற பொண்ணுங்களை மாதிரி தவறான கமெண்ட் பண்ணுவாங்களே, அது வந்து அப்படி தவறான கமெண்ட் வாங்கி சம்பாத்தியம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால நம்ம கவிதையோ கட்டுரையோ நம்மளுக்கு என்ன தெரியுமோ இல்லை ஏதாவது கிளாஸ் எடுத்து கூட சம்பாத்தியம் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன், ஆஃப்லைன் எடுப்பேன், இல்லைனா யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறது. சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு 1008 வழிகள். நேர்மையாக உண்மையாக வாழணும், அவ்வளோதான். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க கூட தயவு செஞ்சு யாருமே இந்த பொண்ணுங்களை பற்றி பேசாதீங்க. அது நல்லா இல்லை. அதாவது ஒரு நல்ல ஆணுக்கு அழகு கிடையாது. ஒரு நல்ல ஆண் வந்து பெண்ணை தப்பாக பேச மாட்டான், தப்பாக பார்க்க மாட்டான். பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வளர்க்குற வளர்ப்பு கரெக்டாக இருக்கும். யார் வீட்டில் வளர்ப்பு சரியில்லையோ அது வந்து தப்பாக பேசும். எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக பேசும். அது தப்பாக பேசுகிறவங்கள எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு விரலை பொண்ணுங்களை நீக்கி கை காட்டும்போது மற்ற 3 விரல் உங்களை நோக்கி தான் இருக்கும். அது கர்மா மூடாது. இங்கே யார் பேசுகிறீங்களோ அந்த கர்மா திருப்பியும் உங்களை வரத்தான் செய்யும், திருப்பி அடிக்கும். வேற என்ன? நீங்கள் பேசுகிறது வேற யாரோ உங்களை பேசுவாங்க, உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணுங்களை பேசுவாங்க. நாளைக்கு அதுதான் நடக்கும். எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கமெண்ட் வருங்க ஃபேஸ்புக்கு போனதுலேருந்து. நான் 4 வருஷமாக ஃபேஸ்புக்கில் இருக்கேன். ஒரு நாளாவது நான் இவ்வளோத்துக்கு யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன். குட் மார்னிங், ஹாய் பாய், இவ்வளோ தான். இல்லைனா ஒரு தேங்க்ஸ் சிம்பல். இதுக்கு மேலே நான் எதையுமே மெசேஜ் பண்ண கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேலையை கெடுக்குறீங்க. நான் இங்கே சேனல் எடிட்டிங்கில் இருப்பேன். அடுத்து வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் வந்து ஓவராகவும் போகிறீங்க. நீங்கள் பண்ணுறது நல்லாவே இல்லை. ஆனால் ஆண்கள் சொல்கிறேன், உங்கள் பெண்கள் முன்னுக்கு வர்றதில்ல. உங்களுக்கு ஏதோ ஈகோ ட்ரிகர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, எப்படி முன்னுக்கு வருதுன்னு பாருங்கள். அப்புறம் பொண்ணுங்களை போய் பேசுங்க. பொண்ணுங்களை பேசுகிறவங்க நல்ல ஆணை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அதான் சரி. அந்த வீடியோ பக்கம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.